ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி உளுந்த வடை பண்ண போகிறேங்க. உளுந்த வடை மீன்ஸு நீங்கள்லாம் என்ன சொல்வீங்க? சென்னையில் மெதுவடைன்னு சொல்வீங்க. நான் ஒரு 100 கிராம் வெள்ளை உளுந்துருக்கு பார்த்தீங்களா, அதை நல்லா ஊற வச்சேன். ஊற வச்சு ஒரு 3 hours 3 மணி நேரம் ஊறிடுச்சு. அதை எடுத்து தண்ணியை வடிகட்டி வச்சுட்ருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா 100 கிராம் தான் நான் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. அப்புறம் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு ஒரு 50 கிராம் ரவை எடுத்திருக்கேன். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் உளுத்த வடை செய்ய போகிறேன். மெதுவடை. வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி உளுத்த வடை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லதுங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வடைக்கு உளுந்து அரைக்க போகிறேன் பாருங்கள். ஆயில் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் ஜாரில். எதுக்காக அப்படின்னா, இந்த ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம உளுந்தை போட்டு அரைச்சோம் அப்படின்னா ஒட்டாமல் வருங்க. அதுக்கு தான் இந்த ஐடியா. சரி, உளுந்து அரைக்கலாம். உளுந்தையும் போட்டுட்டு கொஞ்சம் 4 சுற்றி கொஞ்சம் கையிலெல்லாம் வலித்து விட்டுட்டு தண்ணி தெளித்து இறக்கணுங்க. ஒரே தெரியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஊற்றுனீங்கன்னா வடை நிறைய ஆயிலை குடிச்சிருங்க, எண்ணெயை குடிக்கும். எப்படி அரைக்கிறேன்னு காட்டுறேன் மாதிரி. அதுக்கு பார்த்தீங்களா, மாவு இப்படி தான் கெட்டியாக தான் அரைக்கணும். தண்ணி தெளித்து அரைங்க. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காதுங்க. நாங்கள்லாம் அப்படி தான் பண்ணுவோம். இன்னும் அரைக்கலை, பாதி தான் அரைச்சிருக்கு. தண்ணி தெளித்து அரைக்கணும். தண்ணியை நிறைய ஊற்றிடக்கூடாது. ஏன் மாவு அரைச்சாச்சுங்க, அவ்வளோதான். வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு என்னெல்லாம் போடுறேன்றதை காட்டுறேன் வாங்க. இப்போ என்னெல்லாம் போடலாம் மாவுலன்றதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, மிளகு போட்டுக்கலாம். அப்புறமா இந்த பாருங்கள், கருவேப்பிலை அது கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். ஐயோ, பச்சை மிளகாய் தான் பயமாக இருக்குது. பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வெங்காயம் போட்டுக்கணும். நீங்கள் வடை சுடும்போது வெங்காயம் இதெல்லாம் போட்டு சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் வெங்காயம், உப்பு அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் மாவை எடுத்து வச்சா மாவு நீர்த்து போயிடும். ஆயில் நிறைய குடிக்கும். எல்லாம் போட்டாச்சா? இப்போ என்ன போடணும் அடுத்து? சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஃபைனலாக போட வேண்டியது என்ன தெரியுமா? ரவை. சிலர் பச்சரிசிலாம் போடுவாங்க, நான் போட மாட்டேன். நான் ரவை போடுவேன். ரவை போட்டு பிசைஞ்சிட வேண்டியதான், அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சு. பிசைஞ்சிட்டு காட்டுறேன். ஆச்சுங்க, உளுந்த வடை செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மாவு எல்லாமே போட்டு கலந்து வச்சுட்டேன். பக்கத்தில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த தண்ணியை தொட்டுட்டு தான் அந்த மாவை உருட்டிட்டு ஹோல் பண்ணி போடணும். சரியா? ஏன்னா எனக்கு ஃபோன் தான் கையில் வச்சுட்ருக்கேன். அது எப்படி போட முடியும்னு தெரியல. போட்டுட்டு காட்டுறேன். வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். எப்போ என்ன பண்ணால் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணியில் அப்படி தொட்டுட்டு அப்புறமா மாவை அப்படி எடுக்கணுங்க. எடுத்துட்டு இப்படி ஒரு இது பண்ணிவிட்டு அப்படியே இப்படி ஹோல் பண்ணிவிட்டு அப்படியே சட்டியில் போட்டுற வேண்டியதான். அப்படி போட்டிங்க அப்படின்னா நல்லா ஹோலாக வந்துடும். ஓகேவா? நான் அப்படி தான் போடுவேங்க. இலையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். சூப்பரான உளுந்த வடை ரெடி ஆகிட்டுங்க பாருங்கள். வெந்துக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் ஒரு இடி எடுத்துட்டேன். ஏன்னா நான் 100 கிராம் தான் போட்டேன் உளுந்து. இன்னும் ஒரு 4 வடை தான் வரும். ஓகே, வடை ரெடி. உளுத்த வடை சாப்பிட வாங்க. உளுந்த வடை ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட வாங்க. ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க, சாப்பிட்றதுக்கு ஈஸிங்க. அடிக்கடி நீங்கள் பண்ணி கொடுங்க, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க. இன்னும் கொஞ்சம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கணும். ஏன்னா அடுத்து எனக்கு சமைக்கிற வேலை இருக்குது. அதனால தான் கடகடான்னு எடுத்து வச்சிட்ருக்கேன். நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றிங்க.